வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உயர்த்த தொழிற்கல்வியை முன்னேற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கம். பிரதமர் தெரிவிப்பு. ஆளுநர்கள் ஊடாக மாகாண சபைகளை ஆள்வது தவறானது. அடுத்த வருட முற்பகுதியில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தல். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை முன்னெடுப்பதில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய விசேட குழு நியமனம். உடலங்களை புதைக்கலாம், ஆனால் உண்மைகளை ஒருபோதும் புதைக்க முடியாது. செம்மணி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி வனிதா ஞானராஜ் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையினை உயர்த்த தொழிற்கல்வியை முன்னேற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 13ஆம் தேதி கொழும்பில் சினமன் கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்றிருந்த ஸ்ரீலங்கா ஸ்கில்ஸ் எக்ஸ்போ 2025 கண்காட்சியை முன்னிட்டு ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் போது நிகழ்வில் பிரதமர் இதனை குறிப்பிட்டிருந்தார். இளைஞர்களின் வேலையின்மை பிரச்சனையை குறைக்க இந்த கண்காட்சி 3வது முறையாக அக்டோபர் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் அலரி மாளிகை பிரதான மண்டபத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை கைத்தொழில் துறை திறன்கள் பேரவையும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சும் இணைந்து ஏற்பாடு செய்கின்றனர். பிரதமர் தொழிற்கல்வியினை தோல்வி மாணவர்கள் திரும்ப பெற வேண்டிய ஒரு துறை என்று கருத வேண்டாம் எனவும், மாணவர்கள் 10ஆம் வகுப்பை முடிக்கும் போது தொழில் முனைவு தேர்வில் தெளிவாக வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் இந்த தொழில்நுட்ப மாற்றங்களை எதிர்கொள்வதற்கான திறன்கள், நெகிழ்வுத்தன்மை மற்றும் அறிவை மாணவர்களுக்கு வழங்குவதோடு அவர்களை மனித நற்பண்புகள் நிறைந்தவர்களாகவும் மாற்ற வேண்டும் என்று பிரதமர் கூறினார். கண்காட்சியின் மூலம் மாணவர்கள் பல்வேறு தொழில்களை பற்றிய விரிவான விளக்கங்களை பெறுவார்கள் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நிகழ்வில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலவிவ மற்றும் ISSC அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாட்டின் குற்றவாளிகள் மற்றும் கொலைகாரர் சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் அரசியல் ரீதியான சில அமைப்புகளின் அதிகாரங்களையும் JVP பலவந்தமாக கைப்பற்றுகிறது என்று தெரிவித்திருந்தார். அவரின் வார்த்தைகளில் பலவீனமான வெறித்திறனற்ற அரசாங்கமே இன்று ஆட்சியில் இருக்கின்றது. நாளாந்தம் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடக்கின்றன. மனித கொலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சட்டம் ஒழுங்கு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை என்று சஜித் பிரேமதாச கூறினார். அவர் மேலும் கூறிய போது, பாதாள உலக குழுக்கள், போதைப்பொருள் கும்பல்கள் மற்றும் குற்ற செயலில் ஈடுபடும் குழுக்கள் சமூகத்தில் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. அரசாங்கத்தால் இதற்கான முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், சமூகத்தை ஒருபுறம் கொலைகாரர்கள் மறுபுறம் அரசியல் அமைப்புகள் முற்றிலும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முயற்சி செய்கின்றன என்றும் தெரிவித்தார். சிவில் பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் ஊர்காவல் அமைப்புகள் அரசியல் மயமாக்கப்பட்டு இளைஞர் சங்கங்கள், விவசாய சங்கங்கள், மீனவ சங்கங்கள் மற்றும் மகளிர் சங்கங்களின் அதிகாரங்களையும் அரசு அடுத்த கட்டமாக கைப்பற்ற முயற்சிக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். அவர் இறுதியில் மரண உதவி சங்கங்கள், பரிபாலன சபைகள் போன்றவற்றின் அதிகாரங்களையும் வலுக்கட்டாயமாக கைப்பற்றி எந்த பிகுவில் யார் விகாராதிபதி ஆக வேண்டும் என்பதையும் முடிவு செய்வார்கள் போல் தெரிகின்றது. இந்த ஜனநாயக சமூகத்தில் எதேச்சிகாரம் மேலோங்க இடமளிக்க முடியாது என்று வலியுறுத்தினார். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஆளுநர்கள் ஊடாக மாகாண சபைகளை ஆள்வது தவறானது. அடுத்த வருடம் முற்பகுதியில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. அதற்காக கட்சியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க நாட்டை கட்டியெழுப்ப 5 வருடங்கள் போதாது, 15 வருடங்கள் தேவை என்று சீன தலைவர்கள் கூறியுள்ளனர். 15 வருடங்கள் ஆள வேண்டுமெனில் அதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும். குறைந்தபட்சம் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் மக்கள் எந்த நிலைப்பாட்டில் உள்ளார்கள் என்பது அரசுக்கு தெரியும் என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்த போது, மாகாண சபை முறைமை அரசமைப்பின் ஓர் அங்கமாகும். அதனால் அந்த தேர்தலை நடத்துவது வடக்கு மற்றும் தெற்கு மக்களின் கோரிக்கையாகும் என்றும் அவர் கூறி அனுர அரசுக்கு சவால் விடுவதாகவும் தெரிவித்துள்ளார். சர்வதேச மன்னிப்பு சபை 2024ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டத்தை முற்றாக நீக்குமாறு வலியுறுத்தி தமது சமர்ப்பணங்களை சம்பந்தப்பட்ட குழுவுக்கு அனுப்பியுள்ளது. இந்நிலையில் நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருத்துவது தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களின் கருத்துக்கள், அவதானிப்புகள் மற்றும் பரிந்துரைகளை அனுப்புமாறு நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருத்தும் குழுவின் செயலாளர் கோரியுள்ளார். அந்த குழுவின் செயலாளர் வெளியிட்ட பொது அறிவித்தலில் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு இலக்கம் 19 சங்கராஜ மாவட்ட கொழும்பு 10 என்ற முகவரிக்கோ அல்லது மின்னஞ்சல் முகவரியின் மூலமாகவோ அனுப்புமாறு கூறப்பட்டுள்ளது. இது குறித்து சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவொன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பதிவில் 2024ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருத்துவதற்கான பரிந்துரைகளை அனுப்புமாறு இலங்கை அரசாங்கத்தினால் பொது அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த சட்டத்தை உடனடியாக முற்றாக நீக்குமாறு எமது நிலைப்பாட்டை அனுப்பியுள்ளோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் பகுதியில் 2 காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்கள் மீண்டும் டெண்டர் மூலம் வழங்கப்பட வாய்ப்பு உள்ளதாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார்.
இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், மன்னார் பகுதியின் 250 மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கும் பூனரியில் 234 மெகாவாட் திறன் கொண்ட திட்டத்திற்கும் அதானி நிறுவனம் முன்பு நிலம் ஒதுக்கப்பட்டதாகவும் தற்போது அந்த நிறுவனம் 2 திட்டங்களில் இருந்து விலகிவிட்டதாகவும் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் சர்வதேச சென்டர் மூலம் அந்த நிலங்கள் மீண்டும் வழங்கப்பட உள்ளதாகவும் வெற்றிகரமான டெண்டர் மற்றும் மிக குறைந்த விலை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் தீவின் மக்கள் பிரதிநிதிகள் விருப்பத்தின் அடிப்படையில் மன்னார் தீவில் உள்ள நிலத்தை திட்டத்திற்கு பயன்படுத்துவது தொடர்பாக கடந்த 13ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை முன்னெடுப்பதில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது என்று மின்சக்தி அமைச்சர் செயலாளர் உதயங்க ஹேமபால வெள்ளிக்கிழமை கொழும்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறுகையில், இந்த குழு ஒரு வாரத்திற்குள் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும். அதன்படி இறுதி தீர்மானம் எடுக்கப்படும். மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மூலம் 70% மின் உற்பத்தியை எடுப்பதே அரசின் நோக்கம். இதன் அடிப்படையில் 2030ஆம் ஆண்டுக்குள் மின் கட்டணத்தை 30% குறைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை குறைந்த செலவில் பெறுவது அவசியமாகும். இதற்காக சமூக, பொருளாதார மற்றும் சுற்றாடல் ஸ்திரத்தன்மை ஆகிய 3 பிரதான காரணிகளை அடிப்படையாக கொண்டு வேலை திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. இந்த பிரச்சனைகளை ஆராய ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி பின்னர் விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குழுவில் சுற்றாடல் அமைச்சகம், வன ஜீவராசிகள் திணைக்களம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, நீர்வழிகள் வடிகால் அமைப்பு, தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் புவி சரிதவியல் திணைக்களம் ஆகியவற்றின் அதிகாரிகள் இணைக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்த வாரம் இந்த குழுவோடு முதலாவது கூட்டம் நடைபெற உள்ளது. ஒரு வாரத்திற்குள் பிரச்சனைகள், அவற்றுக்கான தீர்வுகள் மற்றும் நடைமுறைப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அறிக்கை கிடைத்த பின்னர் உரிய அதிகாரிகளோடு கலந்துரையாடி வேலை திட்டம் தொடர்பான இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் ஹேமபால தெரிவித்திருந்தார். இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் நடந்தது உண்மையானது என்று அரசும் அரசு சாரா தரப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் முன்னாள் தவிசாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சாலிய பீரிஸ் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு தேசிய நூலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றிருந்த செம்மணி புத்தக வெளியீட்டு நிகழ்வு மற்றும் அதனைத் தொடர்ந்து இலங்கையின் காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் மனித புதுக்குழுக்கள் கலந்துரையாடலில் சாலிய பீரிஸ் இதனை குறிப்பிட்டிருந்தார். 2018ஆம் ஆண்டு அலுவலகம் தொடங்கப்பட்ட பின்னர் தேவையான வளங்கள், வசதிகள் மற்றும் சுதந்திரம் இல்லாமல் அலுவலகம் செயல்பட முடியவில்லை என்றும் அவர் கூறினார். அவர் சர்வதேச வழிகளில் நீதியை பெறுவது நடைமுறையில் சாத்தியமற்றதாலும் உள்ளக பொறிமுறையை பலப்படுத்தி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உண்மையை தெற்கு பகுதிக்கு தெரிவித்து வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தினார். மேலும் அரசும் அரசு சாராத தரப்புகளும் சம்பவங்கள் நடந்தது உண்மை என ஒப்புக்கொண்டு இதை பற்றிய அரசு கட்டமைப்பில் தேவையான மாற்றங்களை செய்ய கலந்துரையாடப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் கொழும்பில் நடைபெற்ற செம்மணி நூல் வெளியீட்டு நிகழ்வில் உடலங்களை புதைக்கலாம், ஆனால் உண்மைகளை ஒருபோதும் புதைக்க முடியாது என்று குறிப்பிட்டார். அவர் புதைக்கப்படாத எண்புக்கூடுகள் மற்றும் ஆன்மாக்கள் நிலத்தை கிழித்து உண்மைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் என்றும் கூறினார். மேலும் தமது அன்புக்குரியவர்களை தேடி விசாரணைகள் மற்றும் சாட்சி பதிவுகளுக்காக பல இடங்களில் அலைந்து திரிந்து பாதிக்கப்பட்ட மக்களில் பலரின் மனக்குறைவையும் இடையூறுகளையும் வெளிப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் ஆகியுள்ள போதிலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி இன்னமும் வழங்கப்படாத நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் நீதி பெறுவதற்காக நீண்ட காலம் போராடி வருகின்றார்கள். ரணிதா ஞானராஜ் மேலும் கூறும்போது, அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது, யாரால் நடந்தது மற்றும் அவர்களின் பெயர், பதவி நிலை போன்ற விவரங்களை பாதிக்கப்பட்ட உறவினர்கள் நன்கு அறிந்துள்ளதாகவும், இறுதி யுத்தத்தின் போது ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தோர் மற்றும் சோதனை சாவடிகளில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் உள்ளிட்ட பல்வேறு சந்தர்ப்பங்களில் லட்சக்கணக்கானோர் காணாமல் ஆக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளில் மீட்கப்பட்ட எண்புக்கூடுகள் தொடர்பான விசாரணைகள் மிகவும் தாமதமாக நடைபெற்று வருவதாகவும், சம்பந்தப்பட்ட நீதிமன்ற நடவடிக்கைகளும் பல வருடங்களாக தாமதமாகியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சூழலில் சுயாதீன விசாரணைகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க விரிவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ரணிதா ஞானராஜ் வலியுறுத்தியுள்ளார்.